பந்தம் எது சொந்தம்? அப்பா, அவங்க வந்த உடனே எல்லாத்தையும் தெளிவாக பேசுறீங்க. நம்ம பேரில் தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே திரும்ப வந்து பேசுறேன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு பிரபா, நிச்சயம் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். கௌரி, இங்கே வா. என்னப்பா? எங்கே புறப்பட்ட? ஒரு முக்கியமான வேலையா வெளியில் கிளம்பிட்டு இருக்கேன்ப்பா. சாயந்தரமா போய, இப்போ நீயும் இங்கே இருந்தால் நல்லா இருக்குமில்ல? முக்கியமான வேலைன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் நீயும் இருன்னா என்னம்மா அர்த்தம்? ஜானகி, விஷயத்தை என்னன்னு சொல்லாமல் இருன்னா என்ன அர்த்தம்? கௌரி, குமாரசாமி பிள்ளைகிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு. அவங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வித்யாவோட கல்யாண விஷயமா பேச வரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் மூத்தவன் நீயும் கூட இருந்தால் நல்லா இருக்கும்ல? அவங்க இஷ்டத்துக்கு வேணான்னு சொல்லுவாங்க, அப்புறம் திரும்ப வருவாங்க. நீங்க ஏன் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறீங்க? என்ன கௌரி புரியாம பேசுற? நம்ம வித்யாவுடைய கல்யாணம் நின்று போய் மறுபடியும் நடக்குதுன்னா அது நம்ம கௌரவத்தை காப்பாத்தின மாதிரி இல்லையா? நம்ம கௌரவத்தை இப்படிதான் காப்பாத்திக்கணும்னு ஒண்ணும் இல்லை. அவங்க இங்க வரதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. கௌரி, உனக்கு அவங்க பேரில் கோபம் வர்றது நியாயம்தான். கொஞ்சம் பொறுமையாக திங்க் பண்ணிப்பாரு. இந்த மாதிரி நல்ல சம்பந்தம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. எனக்கு தெரியாதுப்பா, நீங்க என்ன வேணா செஞ்சுக்கோங்க, என்ன கேட்காதீங்க. உனக்கு விருப்பம் இல்லைன்னாலும் ஒரு மரியாதைக்காகவது இங்க இருக்கலாமில்ல? எனக்கு இதை விட முக்கியமான வேலை இருக்குமா? நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க. இதை பத்தி அடிக்கடி பேசி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. நான் வரேன். மிஸ்டர் ஆகாஷ், இஸ் மை செகண்ட் சன் ஜோதி சங்கர், தேர்ட் சன் பிரபா சங்கர். ஹலோ. என்ன ஆண்டி, வித்யா வெக்கப்பட்டுட்டு உள்ளே உக்காண்டாளா? ஆமாம்மா, வா உள்ள போலாம். சாரி மிஸ்டர் சிவசங்கரன், நான் அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டேன். என் அப்பா இன்னைக்குள்ள மாடர்ன் சொசைட்டியில் மூவ் பண்ணுறவராக இருந்தாலும் பழமை என்ன அவர் மனசில் ஊறிட்டு தான் இருக்கு. அவரை புரிய வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாயிடும். என் மனசுல எதுவும் தப்பா தோணலை. சொந்தக்காரங்க ஏதாவது தப்பா நினைச்சிடுவாங்களோன்னு தான் கொஞ்சம் பின் வாங்கிட்டேன். நீங்கள் நினைச்சதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை. என்னதான் நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் குடும்பத்துக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குல்ல, அதை யாரும் மீறக்கூடாது. என் பொண்ணு வித்யாவும் தெரியாதனமா அந்த போட்டோக்கு காரணமாயிட்டா. விட்டுருங்க சார், நாம இன்னைக்கு தான் கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும். பழசெல்லாம் வேணாம். எனக்கு வித்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. வித்யாவுக்கு எனக்கும் தான் கல்யாணம்னு நான் முடிவே பண்ணிட்டேன். இதுக்கு மேல லேட் பண்ண வேணாம் சார். வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம். ஆகாஷ், வித்யாவை நேர்ல நல்லா பாத்துக்கோ. போட்டோல பாத்துட்டு புலம்பிட்டே இருந்த. சாரிம்மா, உன் மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேன். ஐயோ இல்ல அங்கிள், என் மேலதான் தப்பு. நான் தான் தெரியாதனமா. நீ விருப்பப்பட்டே மாடலிங் பண்ணியிருந்தாலும் அதை நான் தப்பா எடுத்துக்கிற மாட்டேன். இல்ல, எனக்கு அந்த மாதிரிலாம் எண்ணம் இல்லை. நீங்களே ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லிடுங்க. இன்னைக்கே ஜோசியரை பார்த்து பேசுறேன். இன்னைக்கு ஈவினிங் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஆகாஷ், கிளம்பலாமா? டிஃபன் சாப்பிட்டுட்டு போங்களே. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கையை நினைக்கணும். கல்யாண தேதியை முடிவு பண்ணணும் தான் பெரிய விருந்தே கொடுத்துருங்க. உஷா, கிளம்பலாமா? நீங்க போங்க, நான் வித்யா கிட்ட நிறைய பேச வேண்டியதுக்கு, அதுக்கப்புறம் வரேன். அப்போ நாங்க புறப்படுறோம். ஜானகி, நான் கடை வரலும் போயிட்டு வந்துடுறேன். பிரபா, டிஃபன் ஃபினிஷ் பண்ணிட்டு கடைக்கு வா. சரிப்பா. எஸ் சார், அகிலான்னு ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. லைன் கொடுக்குவா சார்? யார் அகிலா? என்ன விஷயம்னு கேட்டியா? பர்சனல் சொன்னாங்க சார், அவசரமாக பேசணுமா? சரி, லைன் கொடு. ஓகே சார். ஹலோ, சொல்லுங்க.
சார் வணக்கம். என் பேர் அகிலா. நான் வர்ஷாவோட ஃப்ரெண்டு. வர்ஷாவோட ஃப்ரெண்டா? நீ ஏம்மா எனக்கு ஃபோன் பண்ணுற? ஒரு முக்கியமான விஷயம். அது உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கும். நீ என்ன சொல்கிற? என் ஃப்ரெண்டு வர்ஷாக்கும் உங்கள் பையன் கௌரி சங்கருக்கும் இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம். நீ சொல்கிறது உண்மையா? எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்லை. தயவு செஞ்சு கொஞ்சம் நேரில் வர முடியுமா? விபரமாக சொல்கிறேன். ஹாய் கௌரி, நீயா? நான் யாரும் நினச்சிட்டேன். சாரி, ரொம்ப நேரம் காத்திருந்தியா? ஆமாண்டா, இப்போ எனக்கு ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷம் மாதிரி அவ்வளோ டென்ஷன். ஏன்டா, ஏதோ பிரச்சனையா? பிரச்சனை மாதிரி தான் வச்சு. இன்னைக்கு எனக்கும் வர்ஷாக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம். என்னடா இது, எவ்வளோ சந்தோஷமான நியூஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ கெட்ட செய்தி கேட்ட மாதிரி முகத்தை உம்முன்னு வச்சுட்டு இருக்க. எனக்கு நல்ல செய்தியாக தெரியல கௌரி. நீ ஒரு கோடீஸ்வர வீட்டு பையன். உங்கள் அப்பா தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான விஐபி. நீ யாருக்கும் தெரியாமல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு நல்லதுன்னு தோணடா. இதை பாரு விச்சு, ஒன்றை விட நான் நிறைய திங்க் பண்ணி பார்த்துட்டேன். வர்ஷாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அவள் எனக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. எனக்காக நீ ஒரு 1 hour பர்மிஷன் போட்டு என் கூட வந்துடுறேன் ப்ளீஸ். ஹே ப்ளீஸ்டா, டைம் ஆகிட்டே இருக்கு. எனக்கு வேற டென்ஷன் ஏறிட்டே இருக்கு. சீக்கிரமா வா. நான் எதுக்காக வரணும்? என்னடா இது, எனக்கா சாட்சி கழுத்து போட போறோன்னு நீ தானடா. 1 hour பர்மிஷன் போட்டு சீக்கிரமா வா ப்ளீஸ். சாரி கௌரி, என்னால் வர முடியாது. உன்னோட நட்பை விட உங்கள் அப்பா மேலே நான் வச்சிருக்க மரியாதை ரொம்ப பெருசு. அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் என் வாழ்க்கையில் கூட பார்த்தது கிடையாது. அவரை அவமானப்படுத்துகிற எந்த விஷயத்துலையுமே நான் தலையிட மாட்டேன். வெரி சாரி விச்சு. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. உன்னை வந்து கேட்டேன் பாரு. ஏம்மா, உண்மையாவே சொல்கிறேன், கௌரிக்கும் வர்ஷாக்கும் கல்யாணமா? ஆமாம் சார், உங்கள் புள்ள கௌரி சங்கருக்கும் வர்ஷாவுக்கும் இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம். எனக்கு உங்கள் புள்ள கௌரி பழக்கம் இல்லை. நானும் வர்ஷாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க. அவங்க கல்யாணம் யாரும் இல்லாத அது மாதிரி நடக்கக்கூடாது சார். அம்மா, அவங்க காதலுக்கு நான் எதிரியும் இல்லை, அவங்க கல்யாணத்தை நான் மறுக்கவும் இல்லை. என் மக வித்யாவோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க மேரேஜ் நடத்தான்னு சொல்லி வீட்டில் முடிவு பண்ணியிருக்கோம். வித்யாவோட நிச்சயதார்த்தம் நின்னதுக்கு வர்ஷா தான் காரணம்னு பிரபா திட்டியிருக்கான். அதுவும் இல்லாமல் வர்ஷா பேரில் வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் மன வருத்தம் தான். இருந்தாலும் நான் இதை பெருசுப்படுத்தலையேம்மா. அப்படி இருக்க ஏன் இவங்க இப்படி ஒரு அவசரமான முடிவு எடுத்தாங்கன்னு தெரியலையே. உங்கள் நல்ல மனசு புரியுது. அதனால தான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் நடக்கக்கூடாதுன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணேன். வர்ஷாவோட ஃபாதர் மதர் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்ட்டாங்க. நீங்களும் அப்படி சொல்லிடாதீங்க சார். நீங்கள் வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிம்மா, வா போகலாம். தேங்க்யூ சார். வர்ஷா, இதோ வந்துகிட்டே இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். கௌரி, என்ன ஆச்சரியமா இருக்கு? வீடு தேடி வந்திருக்க, உள்ள வாடா. அதுக்கெல்லாம் டைம் இல்லடா. இப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். கட்டாயம் பண்ற, வாடா உள்ள. இன்னைக்கு எனக்கும் வர்ஷாக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம். நீ தான் வந்து சாட்சி கழுத்து போடணும். வாவ், கன்கிராச்சுலேஷன். உன்னோட மேரேஜ் ரொம்ப கிராண்டா பிரமாதமா நடத்தணும் பார்த்தாக்கா. என்ன விஷயம், வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாம், ப்ராப்ளம் தான். முதல்ல புறப்படுறா, டைம் இல்லை. நீ ஒன்றும் கவலைப்பட, 2 நிமிஷம் வந்துடுறேன் நான். இப்போ எங்க அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்க? ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு. வெளியில் நிற்குது என்னோட ஃப்ரெண்டு கௌரி. அவனுக்கு நீங்க மேரேஜ். ஓஹோ, அதுக்கு நீங்க சாட்சி கையெழுத்து போட போறீங்களாக்கும்? நீங்க போக கூடாது. அவன் என் ஃப்ரெண்டு. அவன் தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தான்.
அவன் இல்லைன்னா நம்ம மேரேஜே நடந்திருக்காது. சரி, இதெல்லாம் சொல்ல டைம் கிடையாது, நான் வந்து சொல்கிறேன். இருங்க, நேத்து தான் உங்க ஜாதகத்தை பார்த்தேன். உங்களுக்கு ரொம்ப மோசமான நேரம்னு ஜோசியர் சொல்லியிருக்கிறாரு. அதனால சாட்சி கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. 2 நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. என்ன நிக்கல, இந்த காலத்தில் இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, என் மனசுல ஒண்ணு பட்டா அது கண்டிப்பா நடக்கும். என் பேச்சை மீறி நீங்க எங்கேயும் போக கூடாது. ரெடியா? சீக்கிரமா வாடா போலாம். ஏய் சாரி கௌரி, என் ஒய்ஃப் உடம்பு சரியில்லை, இப்போ என்னால் வர முடியாது. ப்ளீஸ் வினோத், ஒரு 10 நிமிஷம் தான் வினோத். வந்து கையெழுத்து மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நான் என் காரை கொடுத்து அனுப்புகிறேன். நீ உன் ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம். கௌரி, உனக்கு என்ன ஃப்ரெண்ட் இல்லை? ப்ளீஸ் போதும், நிறுத்துறா. ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்கிற முறையில் உன்னை கூப்பிட்டேன். ஒரு 500 ரூபா தூக்கி எறிஞ்சா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற கிளார்க்கே எனக்கு கழுத்து போடுவாண்டா. சே, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? ஹலோ வர்ஷா, அதோ வந்துட்டே இருக்க. ஏன் அடிக்கடி ஃபோன் பண்ணி இப்படி டார்ச்சர் பண்ற? இடியட். நீ ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. வந்துட்டே இருக்கேனா? ஏமா, உங்களுக்கு ஒதுக்கிற டைம் முடிய போதுமா? உண்மையிலே நீங்க கல்யாணம் பண்ணி போறீங்களா இல்லையா? வாய மூடிட்டு போயா. எங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கௌரி வந்துருவாரு. நீ போய் என் வேலையை பாரு. ஏம்மா, இப்படி அனாதை மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன அவசரம்? எல்லாத்துக்கும் காரணம் உங்க பையன் பிரபாசங்கர் தான். சரி சரி, இந்த இடத்துல நான் ஒன்றும் பேச விரும்பலை. உங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும். உங்களை ஆசீர்வாதம் பண்ண தான் வந்திருக்கேன். சார், கௌரி 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 கௌரி. ஹலோ மாமா, நான் விக்னேஷ் பேசுறேன். கௌரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 啊？ நீங்க
என்னாச்சு சார்? கௌரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சாமா. ஐயோ, உன் அவசர புத்தி எந்த அளவுக்கு கொண்டு விட்டுருக்கு பாத்தியா? ஏய் இரு, எங்க போற? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட நாடகம் ஆடிட்டீங்கல்ல? வர்ஷா சூழல புரியாம பேசாத. எங்க கௌரிக்கு ஆக்சிடென்ட்றாங்க, வா போலாம். ஏய், எந்த ஆக்சிடென்ட்டும் இல்ல. கௌரி ஒரு கோழ. அவர் எப்படியாவது இந்த கல்யாணத்தை தட்டி காய்க்கணும்னு நினைச்சாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட நடிச்சிட்டீங்கல்ல? சின்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற. நான் ஒன்னும் பைத்தியக்காரத்தனமா பேசல. நீ எல்லாம் என் ஃப்ரெண்டா? நீ எதுக்கு கௌரியோட அப்பாவை கூட்டிட்டு வந்த? இதுல என்னப்பா தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பா? ஏன் இப்படி பேசுற? நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? நீ ஏன் இப்படி செஞ்ச? Why did you backstab me? என்னாச்சு உனக்கு? இல்ல, எனக்கு எதுவும் ஆல. Don't talk to me. Don't. என் கல்யாணம் நின்னு போறதுக்கு காரணம் நீதான். நான் என்ன பண்ண? வேண்டாம், என் மூஞ்சிலே முழிக்காத. நீ ஒரு துரோகி. I hate you. Leave me alone. என்ன கேஸ்மா? ஆக்சிடென்ட் கேஸ் சார். கண்டிஷன் எப்படி இருக்கு? சீரியஸான கண்டிஷன் சார். கேஸ் ஃபைல் பண்ணியாச்சா? ஃபைல் பண்ணியாச்சு சார். பேஷண்ட் வந்து விஐபி சிவசங்கனுடைய சன் சார். அப்படியா? உடனே உள்ள கொண்டு வாங்க. விக்னேஷ், கௌரிக்கு என்னாச்சு? ரோடு ஆக்சிடென்ட். நான் எதேச்சும் அந்த சைடு வந்தேன். டாக்டர் இப்போ உள்ள பார்த்துட்டு இருக்காரு. கௌரி இப்போ எப்படி இருக்கா? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை அத்தை, சாதாரண அடிதான். அழாதீங்க. என்னப்பா ஆச்சு? கௌரி டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கப்பா. எங்க நம்ம கௌரி? டாக்டர், கௌரிக்கு எப்படி இருக்கு டாக்டர்?